எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அத நல்லா படிக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதில நீங்க மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, குரூப் தியரி. ஸோ அதில என்ன பார்க்கணும் அப்படின்னா, எஸ்என் எஸ்என் அப்படிங்கிறது தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் இன்ஃபேக்ட் அது குரூப் தி குரூப் ஆஃப் ஆல் பெர்முடேஷன்ஸ் ஆன் என் சிம்பிள்ஸ். ஸோ அது இட் ஃபார்ம்ஸ் அ குரூப் அண்டர் காம்போசிஷன் ஆஃப் மேப்பிங்ஸ். ஸோ அது குரூப் தியரியில இதுதான் முக்கியம். ஏன் முக்கியம் அப்படின்னா கேலிஸ் தியரம்னு சொல்லுதுன்னா, நீங்க எந்த குரூப் ஆஃப் ஆர்டர் n எடுத்திருந்தாலும் that will be isomorphic to a subgroup of a of s for some appropriate s. அப்போ அந்த s it will have n elements. ஏன்னா நீங்க இங்க குரூப் வித் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கும்பொழுது கரஸ்பாண்டிங்கா அங்கேயும் அதே மாதிரி இருக்கணும். அதனால இந்த குரூப் தியரியில எது முக்கியமான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்என், தி பெர்முடேஷன்ஸ், தி குரூப் ஆஃப் ஆல் பெர்முடேஷன்ஸ் on n symbols which forms a group under composition of mappings. அடுத்தது லீனியர் அல்ஜிப்ரால பார்த்தீங்கன்னா தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆர்டர்டு n tuples. இந்த தி செட் ஆஃப் ஆல் போட்டுட்டு ஆல்ஃபா ஒன் ஆர்டர்டு n tuple ஆல்ஃபா ஒன் ஆல்ஃபா டூ அந்த மாதிரி போட்டு அப் டு ஆல்ஃபா என் வேர் ஈச் ஆல்ஃபா எங்கேருந்து வருதுன்னா the field of real numbers R. ஸோ அது அண்டர் காம்பனண்ட் வைஸ் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அ வெக்டர் ஸ்பேஸ். ஸோ அதுதான் முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் இன் லீனியர் அல்ஜிப்ரா. எதனால அது முக்கியம் அப்படின்னா, என்னுடைய ஏதான ஒரு n டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் எங்கேல கொடுத்தாச்சுன்னா அதை நான் விஷுவலைஸ் பண்றது இது மூலமா நமக்கு ஈஸியா இருக்கும். அதனால இது முக்கியமான எக்ஸாம்பிள். அடுத்தது ரிங் தியரி. இப்போ ரிங் தியரியில இது நமக்கு தெரியும். இன்டீஜர்ஸ் செட் இன்டீஜர்ஸ் எடுத்துட்டோம்னா யூஷுவல் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் அதை நம்ம போட்டோம்னா அது இட் வில் ஃபார்ம் எ ரிங். அப்போ இப்போ ஈவன் நீங்க கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கூட இந்த இசட பத்தி தெளிவா நமக்கு தெரிஞ்சதுனால அதை நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அதனால இந்த ரிங் தியரியை பொறுத்த வரைக்கும் தி ரிங் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் ஆக்சுவலி அது செட் ஆஃப் இன்டீஜர்ஸ், இந்த ரெண்டு ஆப்ரேஷன் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் போட்டு தட் அக்சியம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது ரிங்குன்னு ஆகும். ஸோ அந்த ரிங் தியரியில எது முக்கியமான எக்ஸாம்பிள் அப்படின்னா இசட். அண்ட் ஃபீல்டு தியரியில நமக்கு ஃபீல்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். ஏன்னா எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பேஸ் கியூலேருந்து தான் ஆரம்பிப்பீங்க. அப்புறம் கேல்வால நீங்கள் பார்த்தீங்கன்னா congruence collection of all congruence classes modulo p which forms a group under addition modulo p multiplication modulo p. ஸோ அதில் கேரக்டரிஸ்டிக் p அப்படின்னு இருக்கும் இந்த ஃபைனைட் ஃபீல்டு. இது ஃபைனைட் ஃபீல்டு. ஸோ அதனால இந்த ஃபீல்டு தியரியில் இது ரெண்டுமே முக்கியமானது. எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு வரும்போது இது, கேல்வா வரும்பொழுது இது. அடுத்தது டோபாலஜியில் நமக்கு இந்த இந்த கலெக்ஷன் அண்டர் யூக்ளிடியன் ஸ்பேஸ் இதில் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி அதை நம்ம போடும்பொழுது அப்போ இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் அங்கே வரும். அடுத்தது கிராஃப் தியரியில் கம்ப்ளீட் கிராஃப் ஆன் n வெர்டிசஸ். ஸோ அதில் நீங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படின்னா கிராஃப் தியரியில் இதே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு அதில் நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸை அதில் செக் பண்ணிக்கலாம். அதனால இது ரொம்ப முக்கியமானது. ரியல் அனாலிசிஸில் நமக்கு ரியல் நம்பர்ஸோட ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சதுனால நிறைய தியரம்லாம் அதில் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் இது செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் a plus ib where a and b a and b are real numbers. அடுத்து ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் சம்மபிள், த ஸ்பேஸ் ஆஃப் ஆல் ஸ்கொயர் சம்மபிள் சீக்வன்சஸ், அதை L2ன்னு நம்ம குறிப்போம். ஸோ இதில் நீ ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கான்செப்டையும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா அதில் எக்ஸாம்பிள்ஸை நல்லா தரவாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா தான் அதில் உள்ள கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் தான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க கூடியது ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து யூஜி ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வராமல் இருக்கவே இருக்காது. ஸோ அது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனும்
இல்லை பாலினாமியல் ஃபங்க்ஷனோ எக்ஸ்பொனென்ஷியல் லாகரிதமிக். ஸோ அந்த லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டு மாஸ்டர் தி லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை மோஸ்ட் ஆஃப் தி அண்டர்கிராஜுவேட் மேத்தமெட்டிக்ஸ் மாஸ்டர் தி ஃபாலோயிங் 7 ஃபங்க்ஷன்ஸ். அதில் முதலாவது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அடுத்து லீனியர் ஃபங்க்ஷன், பாலினாமியல் ஃபங்க்ஷன், ரேஷனல் ஃபங்க்ஷன், அடுத்தது எக்ஸ்பொனென்ஷியல் அண்ட் லாகரிதமிக், trigonometric and hyperbolic and complex exponential. ஸோ இதை வந்து நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன மெயினான ஃபங்க்ஷனோ அதை நம்ம இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் இங்கே சொல்லியிருக்கோம். அதனுடைய மேஜர் ஏரியாஸ் எங்கே அது இதையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு. ஸோ இதை ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் f of x is equal to c. ஸோ இது லிமிட்ஸ் அந்த கான்செப்டில் யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம், அஃப்கோர்ஸ் ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இதிலெல்லாம் இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது லீனியர், அது எப்படி இருக்குன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இந்த மாதிரி இருந்தாலே அது லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இது இந்த பாலினாமியல் வரும்போது இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈவன் இது கூட நம்ம சொல்லலாம். பட் இதை ஜென்ரலைஸ் பண்ணி சொல்லும் பொழுது எக்ஸ் பார் என் அப்படின்னு ஈவன் ஏஎக்ஸ் பார் என் ஏஎன் எக்ஸ் பார் என் பிளஸ் ஏஎன் மைனஸ் ஒன் எக்ஸ் பார் என் மைனஸ் ஒன் அந்த மாதிரி இதை கொடுக்குறோம். அதில் ஒரு சாம்பிளாக தான் நம்ம இந்த எக்ஸ் பார் என்ன நம்ம இங்கே குறிச்சிருக்கோம். ஸோ இந்த லீனியர் அப்படிங்கிறதும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஒன்லி. ஸோ ஏஎக்ஸ் பிளஸ் பி அப்படிங்கிறது அல்ஜிப்ரா, கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, அந்த y is equal to mx plus c அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது அப்படின்னும்போது கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, ஆப்டிமைசேஷன், எக்கனாமிக்ஸ், மெஷின் லேர்னிங்கில் கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பாலினாமியல் அப்படின்னு சொல்லும்பொழுது லீனியர் ஃபங்க்ஷன் இஸ் அ பர்டிகுலர் கேஸ் ஆஃப் திஸ் பாலினாமியல், ஈவன் கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்சோ ஒன். ஸோ இது வந்து கேல்குலஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், நியூமெரிக்கல் அனாலிசிஸ், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் கர்வ் டிசைன் அதிலெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் ஆகுது. ரேஷனல் ஃபங்க்ஷன் p of x by q of x இது எங்கெல்லாம் வருது? பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ், லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், கண்ட்ரோல் தியரி, இன்ஜினியரிங். அடுத்து இந்த எக்ஸ்பொனென்ஷியல் லாகரிதமிக், இ பார் எக்ஸ் என்னும்போது எக்ஸ்பொனென்ஷியல், லாகரிதமிக் ஃபங்க்ஷன் வரும்பொழுது லாக் எக்ஸ்ன்னு குறிக்கிறோம். ஸோ growth and decay, ஃபினான்ஸ், பயாலஜி, லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், ஈவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிலையும் இந்த யூஸ் ஆகுது. ட்ரிக்னாமெட்ரிக் அண்ட் ஹைப்பர்போலிக்ல வந்து நமக்கு நொட்டேஷன் தெரியும், சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், ஈவன் டான் எக்ஸ், சீக்கண்ட் எக்ஸ், சீக்கண்ட் எக்ஸ், கோடான்ஜென்ட் எக்ஸ் எல்லாமே அதுதான். அதே மாதிரி ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ், ஹைப்பர்போலிக் சைன் எக்ஸ், ஹைப்பர்போலிக் சைன் எக்ஸ், அது வந்து வேவ்ஸ், வைப்ரேஷன்ஸ், ஃபோரியர் சீரீஸ், எலக்ட்ரிசிட்டி, ஜிபிஎஸ்ல, ஆர்கிடெக்சர்லாம் இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பெனன்ஷியல், காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபங்க்ஷன், அதில் நொட்டேஷன் இ பார் ஐஎக்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், குவாண்டம் மெக்கானிக்ஸ், சிக்னல் ப்ராசஸிங் அண்ட் ரொபோட்டிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இது எல்லாத்துலேயுமே இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே ஃபர்ஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு கால்குலஸ் வரும், செகண்ட் இயரில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அஃப்கோர்ஸ் வெக்டர் அனாலிசிஸ், அது எல்லாமே கூட அங்கே தான் வரும். லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் இயர்லேயே, மேபி இன் தி செகண்ட் செமஸ்டர். ஸோ இதெல்லாம் வந்து அண்டர் கிராஜுவேட் மேத்தமெட்டிக்ஸில் வரக்கூடியது. ஸோ அதர் தன் தட் எங்கெல்லாம் வருதுன்னு நம்ம இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நீங்கள் கால்குலஸில் எந்த ஒரு அது டிஃபரன்ஷியல் கால்குலஸாக இருக்கட்டும் இல்லை இன்டர்வல் கால்குலஸாக இருக்கட்டும், முதல்ல அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதுல ஒரு கவனம் இருக்கணும். எக்ஸ்பொனென்ஷியல், லாகரிதமிக் அண்ட் யூ ஹாவ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன், இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஜென்ரலைஸ்டாக சொல்லணும்னா அல்ஜிப்ரைக் ஃபங்க்ஷன். ஸோ அல்ஜிப்ரைக் காமனாக நம்ம நேம் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து அல்ஜிப்ரைக் அப்படிங்கிறோம். இது ரெண்டுத்தையும் சேர்ந்தே நம்ம அல்ஜிப்ரைக். ஸோ இந்த அல்ஜிப்ரைக் ரொம்ப முக்கியம். அல்ஜிப்ரைக்கு எக்ஸ்பொனென்ஷியல், இங்கே வரக்கூடிய இந்த எக்ஸ்பொனென்ஷியல் அண்ட் லாகரிதமிக்,
இந்த ட்ரிக்னாமெட்ரிக் அண்ட் ஹைப்பர்போலிக். ஸோ இதுதான் வந்து ஜாஸ்தி நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் இன் யூஜி. அண்ட் ஒரு பர்ட்டிகுலர் செமஸ்டர்ல ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வரும்பொழுது இது வந்து யூஸ் ஆகும். இ பார் ஐஎக்ஸ். ஸோ இது வந்து நீங்க பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணும்போது பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ் அதுவும் தேவை. அதே மாதிரி லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த அல்ஜிப்ரைக், எக்ஸ்பொனென்ஷியல், லாகரிதமிக், ட்ரிக்னாமெட்ரிக் அண்ட் ஹைப்பர்போலிக் அது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்லயும் யூஸ் ஆகும். அதுலயும் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுல தியரி வந்து மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபங்க்ஷன்ஸ் என்ன இன்வால்வ் ஆயிருக்கு, தனித்தனியா இவங்கெல்லாம் வராங்களா இல்ல காம்பினேஷனோட வருதா? காம்பினேஷனோட வருதுன்னா என்ன ரூல் அப்ளை பண்ணி அத போடணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தனித்தனியா வரலாம். சில இடங்கள்ல கம்பைன் பண்ணி வரலாம். ஸோ அப்போ என்ன இருக்கு, எது பேசிக் ஃபங்க்ஷன் நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா தான் ஃபர்தரா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போடுது. ஓகே இது வந்ததுன்னா இப்படி போடுறாங்கடா. இந்த மாதிரியான டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வச்சு இந்த மெத்தடை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் ஈஸியா புரியும். அது இல்லாம சும்மா ஒரு ஒரு ப்ராப்ளத்தையும் பார்த்துட்டு அது பயந்துலாம் இருக்கிறது சரியான முறையான ஒரு செயலே இல்லை. ஸோ அதை எல்லாம் ஈஸியா மாஸ்டர் பண்ணணும்னா முதல்ல என்ன இருக்கு, நமக்கு ஏற்கனவே இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இம்பார்ட்டன்ட்னு தெரியும். ஸோ இதுல எந்த காம்பினேஷன் வரும்போது என்ன மாதிரி ரூல் அப்ளை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றாங்க, அந்த டெக்னிக் ஆஃப் லேர்னிங் அது தெரிஞ்சதுனா தான் we can easily score marks. Thank you.